தாவேக அரசின் பழிவாங்கும் நடவடிக்கை. என்ன பழி வாங்கிட்டாங்கன்னு நீங்க இப்ப கொஞ்சம் பார்க்க போறீங்க. தற்போதைய அண்மை தகவலாக பார்ப்பது, முதலமைச்சர் விஜய் குறித்து சமூக வலைதளத்தில் கருத்து பதிவிட்டதற்காக நெல்லையைச் சேர்ந்த மென் பொறியாளர் ஜேம்ஸ் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை தகவலாக பார்க்கிறோம். கருத்துக்களை எதிர்கொள்ள முடியாமல் பழிவாங்கும் நடவடிக்கையில் தாவேக அரசு ஈடுபட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கண்டனங்களை பதிவிட்டு வருகின்றனர். பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தாரு. பயங்கர கேவலமா நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களை பேரை குறிப்பிட்டு பயங்கரமான குச்சியான வார்த்தைகள், கேட்க முடியாத அளவுக்கு கெட்ட வார்த்தை பேசியிருப்பாரு. இந்த சமூக ஆர்வலர்கள் அப்படி அவங்க யாருன்னா, நம்மளுடைய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நம்மளுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவர்களுடைய கட்சி தொண்டர்கள். இப்ப இந்த ஜேம்ஸ்ன்ற அயோக்கியரும் யார் அப்படின்னா, நம்மளுடைய திமுகவை சார்ந்தவர்கள். இங்க என்ன ஒரு செய்தி அப்படின்னா, கலைஞர் டிவி, சன் டிவி இந்த உலகமே பார்க்குது. அதே மாதிரி நீங்க நடத்துற இந்த கேவலத்தை இந்த உலகமே பார்க்குது. அது உங்களுக்கு தெரியலையா? இல்லையா? இதுல நிதர்த்தமான உண்மை எதுன்னு மக்களுக்கு தெரியுது. இப்ப நேற்று அந்த வீடியோ பார்க்க எனக்கே பலார்னு அறையன் போல இருந்துச்சு. ஏன்னா ஒரு நாட்டோட முதலமைச்சர், தமிழ்நாட்டோட முதலமைச்சரை இவ்வளவு கேவலமாக உனக்கு பேசுறதுக்கு யார் அந்த உரிமை கொடுத்தா, அந்த இடத்தை கொடுத்தானா? திரு மு.க. ஸ்டாலின் கட்சியை சார்ந்தவர்களும் அவரை சார்ந்து இருக்கக்கூடியவர்களும் தான் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு அலைகிறாங்க. அப்ப நீங்க கொடுத்த அந்த உறுதுணையால தான் இவ்வளவு தெளிவா ஒருத்தன் எடுத்து தைரியமா வீடியோ போடுறான். கருத்து சுதந்திரம்னா என்ன சார்? இவ்வளவு கேவலமா பேசுறதா? உங்களுடைய ஆட்சி கவிழ்ந்து விட்டது என்றால் அதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அதை செய்யுங்க. அதை விட்டுட்டு இப்ப ஆட்சிக்கு வந்தவரை கவிழ்ப்பதற்காக செய்யற வேலை இருக்குதே, அது உங்களையே திருப்பி கவிழ்த்து விடும் என்றது உங்களுக்கு புரியலையோ என்னவோ. இத்தனை வருஷம் ஆட்சி நடத்தி இருக்கீங்க, இவ்வளவு கேவலமா நடந்துக்குவீங்களா ஒரு தோல்வியை தழுவியதுக்கு பிறகு? நீங்க அதை யோசிச்சு பாருங்க. எதுக்காக தழுவினீங்கன்றதை யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் விட்டுட்டு கருத்தை வெளியிட்டதற்காக தாவேக அரசு பழி வாங்குகிறது ஒரு இளைஞனை அப்படின்னா அதுக்காக பழி வாங்கல. நீங்க விஜய் அவர்களை பயங்கரமாக குச்சையான வார்த்தைகளால் பேசியது கண்டிக்கத்தக்கது. ஒரு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் சிஎம் அவர்களை நீங்க இவ்வளவு கேவலமா ஒரு நபர் பேசுறாருன்னா, உங்களை அப்படி பேசியிருந்தா, மு.க. ஸ்டாலின் அவர்களையோ இல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்களையோ பேசியிருந்தா சும்மா விட்டுருவீங்களா? இவ்வளவுக்கு அடி தூக்கி நவுத்தி இருக்க மாட்டீங்களா?